காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கண்ணன் காளினை நன்னும் மனமுடையீர், என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. திருவாய்மொழியினுடைய அருமையான அற்புத வரிகள் பாடியவர் நம்மாழ்வார். 12 ஆழ்வார்களிலே நாம் இன்று காண இருப்பது நம்மாழ்வாருடைய வைபவத்தை பற்றி. தாமிரபரணி நதி பாயக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலே ஆழ்வார் திருநகரிலே திரு அவதாரம் செய்தவர் நம்மாழ்வார். அந்த ஊரிலே உடையநங்கைக்கும் மாறன்காரிக்கும் மகனாக பிறப்பெடுத்தவர். இந்த தம்பதிகள் விஷ்ணுவினுடைய பரம பக்தர்கள். ஆனால் கல்யாணம் ஆகி வெகு வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. இது குறித்து உடையநங்கைக்கு மிகுந்த மன வருத்தம். ஒரு நாள் அவர் தன்னுடைய மனசில் இருக்கிற வருத்தத்தை தன்னுடைய கணவரான மாறன்காரிக்கு சொல்கிறாரு. நாம் ஆதிநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு வந்தாக்கா நமக்கு நல்ல குழந்தை பிறக்கும், நாம் ஒரு தடவை போயிட்டு சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மாறன்காரியும் உடையநங்கையும் கோவிலுக்கு புறப்படுகிறார்கள். ஆனால் போன உடனே சுவாமிக்கு அவர்களுடைய மனவேட்கை புரிந்ததோ இல்லையோ, ஆனால் அங்கே அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ பக்தி மிகுந்த அர்ச்சகருக்கு அவர்களுடைய அந்த மனவேதனை புலப்பட்டு விட்டது. அவர் ஒரு திருவார்த்தை சொல்கிறாரு. அம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பெருமாளோட அருளால் உங்களுக்கு தெய்வாம்சம் பொருந்திய மகன் பிறப்பார் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை உரைக்கிறார். அதை கேட்டு உடையநங்கைக்கு மிகுந்த ஆனந்தம். அதற்காகத்தானே அவர் காத்து கொண்டிருந்தார், ஒரு நல்ல மழலை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று. வெகு விரைவில் அந்த அம்மையார் கருவுறுகிறார். ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் குழந்தை பிறந்தவுடன் என்ன நடக்கும் பாருங்க. முதல்ல குழந்தை அழுவும் இல்லையா? ஆனால் இந்த தெய்வ குழந்தை அழலை. யாராவது கூப்பிட்டாலும் கண்ணை திருப்பி பார்க்க மாட்டேன் என்கிறது. இவர்களுக்கு சங்கடமாக போய்விட்டது தம்பதியருக்கு. பெருமாளோட அருளால் பிறந்த குழந்தை, ஆனால் வாய் திறந்து அழமாட்டேங்குது, பாலும் குடிக்க மாட்டேங்குது. தாய்க்கு சொல்ல முடியாத ஒரு துயரம். என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அப்போது மாறன்காரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு தன்னுடைய மனைவி கிட்ட. நாம் இந்த குழந்தைய எந்த தெய்வம் நமக்கு கொடுத்ததோ அந்த கோவிலுக்கு சென்று, அந்த கோவிலில் அந்த உறங்காப்புலி என்று ஒரு புளிய மரம் இருக்கிறது. அந்த புளிய மரத்து ஒரு கிளையிலே ஒரு தூளி கட்டி அதிலே குழந்தையை கிடத்திவிட்டு சுவாமி பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு வரலாம். இந்த வார்த்தையை சொல்கிறார். வேற வழி கிடையாது. அம்மையாரும் புறப்பட்டு விடுகிறார். தம்பதிகள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைய மனதின் சொல்ல முடியாத ஒரு வலியோட குழந்தைய கிடத்திட்டு போகிறாங்க தூளியில், அந்த உறங்காப்புலி மரத்தில். குழந்தை என்ன பண்ணிட்டு பாருங்க. அந்த தூளியிலிருந்து இறங்கி வந்து அந்த மரப்பொந்துக்குள்ளே போயிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுது. 1 வருடம் 2 வருடம் இல்லை ஐயா, 16 வருடங்கள் அந்த குழந்தை தவம் இருக்கிறது. ஒன்றும் பருக மாட்டேன் என்கிறது. ஏன்னா இந்த குழந்தை விஷ்ணுவுடைய படைத்தளபதி விஸ்வக்சேனருடைய அம்சமாக பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது சடை என்ற வாயு குழந்தையை சூழ வருகிறது. ஏன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் மண்ணிலே அந்த வாயு வந்து தொடுமா. தொட்ட உடனே குழந்தைக்கு இருக்கிற முன்ஜென்ம ஞாபகங்கள் அனைத்தும் விட்டு போய்விடும். இது தொட்ட உடனே இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு பாருங்க. தெய்வ குழந்தை இல்லையா, அது எட்டி உதைக்குதான். நீ என்னை தீண்டாத, என் பகவான் விஷ்ணுவுடைய அந்த தொடர்பு என்னை விட்டு போய்விட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அது எட்டி உதைக்குது கோபத்தில். அதனால் அந்த குழந்தைக்கு சடகோபன் என்ற பெயர். மாறன் என்பது அவருடைய இயற்பெயர். ஏன்னா அவர் பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர், அதனால் பாண்டிய மரபு. இந்த குழந்தை இப்படி 16 வருடங்கள் ஊன் உறக்கமின்றி தியானத்திலே ஆழ்ந்து இருக்கின்றது. அப்போது இந்த ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்திலே திருக்கோளூர் என்ற ஊரிலே அவதாரம் செய்தவர் மதுரகவி. அவர் என்ன செய்கிறார்? அவரும் ஒரு விஷ்ணு பக்தர். ஆனால் நம்மாழ்வாருக்கு முற்பட்ட காலத்தவர். அவருக்கு முன்னாடியே இவர் பிறப்பெடுத்தவர். அவர் என்ன செய்கிறாரு? முக்தி தரக்கூடிய தலங்கள் 7: காசி, காஞ்சி, அயோத்தி, மதுரா, அவந்தி, துவாரகை, இந்த மாதிரி 7 தேசத்துக்கும் சென்று நாம்
வழிபட்டு விட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போது அயோத்திக்கு புறப்படுறாரு. வடநாட்டு யாத்திரையில் இருக்கார். அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு சென்று வணங்கும் பொழுது அவருக்கு ஒரு உணர்வு வந்தது, ஒரு இறை அனுபவம். தன்னுடைய ஊரை நோக்கி அவர் கும்பிடுகிறார். ஏன்னா தான் பிறந்த ஊர் அல்லவா, அதனால் அதற்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறார். அப்போது ஒரு தெய்வீக பேரொளி அவர் கண்ணால் பார்க்கிறாரு. இது எங்கேருந்து வருதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்த உடனே இவருக்கு மனசில் ஒரு பரவசம் உண்டாகிவிட்டது. சரி, இது ஏதோ தெய்வ லீலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அமைதியாக உறங்க போயிடுறாரு. தொடர்ந்து ஆனால் இந்த தெய்வீக ஒளி ஒரு 3 நாட்கள் கண்ணிலே தென்படுகிறது. சரி, நமக்கு ஏதோ ஒரு செய்தி வைத்து கொண்டிருக்கிறார் பெருமாள், நம்ம உடனே சொந்த ஊருக்கு கிளம்பி போகலாம்னு வராரு. அப்போது கிளம்பி வரும்போது இந்த குருகூருக்கு வருகிறார். அங்கே தான் நம்மாழ்வார் கண்மூடி தியானத்திலே அமர்ந்திருக்கிறார். அங்கே வந்த உடனே அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கிறார், இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் மிகவும் சிலாகித்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஐயா, இந்த ஊரில் 16 வருடங்களாக மரப்பொந்துக்குள்ள அமர்ந்து நீரின்றி, சாப்பாடு அன்ன ஆகாரமின்றி ஒரு மகான் தவம் செய்கிறார், இதுதான் இங்கே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் ஆர்வம், நாம் போய் பார்த்துடலாமே, நேரில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு வராரு. ஆழ்ந்த அமைதி அந்த இடத்தை சுற்றி, ஆனால் தெய்வீக உணர்வு நிரம்பி இருக்கிறது. உள்ளே போயிட்டு நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது இல்லையா, மகான் தவம் செய்கிறார் அல்லவா, அதனால் முதல்ல நிற்கிறாரு. அப்புறம் ஒரு யோசனை செய்கிறாரு. ஒரு சிறிய கல்லை எடுத்து கீழே போடுறாரு, சப்தம் வரக்கூட மாதிரி, சப்தம் எழக்கூடிய ஒரு செய்கையை அவர் செய்கிறார். அப்போது கண் விழித்து பார்க்கிறார் நம்மாழ்வார். பார்த்த உடனே இவருக்கு, மதுரகவிக்கு ஒரு இறை உணர்வு வந்து விடுகிறது உடம்புல. ஏன்னா ரோமாஞ்சனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு தெய்வீக உணர்வுக்கு ஆட்பட்டு விடுகிறார். சரி, இவர் நாம் தேடி வந்த குருவாக இருக்கக்கூடும், நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கணும் இல்லையா. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போது கொஞ்சமும் யோசிக்காமல் நம்மாழ்வார் விடை தருகிறார் பாருங்கள், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பது பதில். நீங்கள் நினைக்கலாம் இந்த கேள்வியில் என்ன ஒரு சாராம்சம் இருக்க முடியும் அப்படின்னு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால்னு கேட்கிறார் இல்லையா, ஒரு ஆன்மா இருக்கிறது, அதற்கு வடிவம் கொடுக்கிறார் கடவுள், ஒரு உடல் உண்டாகிறது. அந்த உடலிலே உயிர் உண்டானவுடன் அதன் எதன் கர்மாவின் வசப்பட்டு இருக்கும், எதை அனுபவித்து கொண்டு இந்த உலகிலே அது பிரவேசிக்கும், இது கேள்வி. அதற்கு பதில் தருகிறார் நம்மாழ்வார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பது அதனுடைய பாவ புண்ணியத்தின் கர்மாவை அனுபவித்து கொண்டு அது இந்த உலகத்திலே தொடர்ந்து ஜனிக்கும், இது சாராம்சம். இதை கேட்டவுடன் அவர் வணங்குகிறார் மதுரகவி. ஏன்னா நான் தேடி வந்த குரு நீங்கள் தான் அப்படின்னு. அவரும் அருள்மொழி கூறுகிறார், ஆசி வழங்குகிறார். இவர் தொடர்ந்து அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ளேயே தியானம் செய்கிறார். கிட்டத்தட்ட 31 வருடங்கள் அவர் தவம் செய்கிறார். அப்போது பாசுரங்கள் எழுதுகிறார் பெருமாள் மீது. திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று இந்த 4ம் வேதத்தின் சாரம். அதனால் இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டாயிற்று. திருவிருத்தம் என்பது ரிக் வேதத்தினுடைய சாராம்சம். யஜுர்வேதத்தின் சாராம்சமாக திருவாசிரியம் விளங்குகிறது. பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தின் சாரம். திருவாய்மொழி என்பது சாம வேதத்தினுடைய சாரம். இதுதான் மிகவும் சிறப்பு பெறுகிறது இந்த திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய பாசுரங்கள் அடங்கிய பாடல்கள். இந்த பாடல்களை அவர் இயற்றுகிறார். பெருமாள் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் வைத்திருக்கிறார். இவருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கிறது திருமங்கை மன்னனால் ஸ்ரீரங்கத்தில். ஏன்னா அவர் தான் சிறப்பு கொடுக்கிறாரு இந்த திருவாய்மொழி என்கிற பாசுரத்துக்கு. மிகப்பெரிய ஒரு விருது கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய காலத்திலே நம்மாழ்வாருக்கு கிடைத்தது. இவர் இறுதியாக பரமபதம் அடைந்து விடுகிறார் ஒரு 32 வருடங்களுக்குள். அப்போது இவருடைய சிறப்பு சொல்லணும்னா, இவர் சமாதி அடைந்து விட்டார்.
இதற்கு பிற்பாடு நடந்தது பாருங்கள் ஒரு சிறப்பு. அதுதான் இவருக்கு சிகரம் வைத்தால் போன்ற ஒரு சிறப்பை இவருக்கு கொடுக்கிறது. என்னன்னு சொன்னா, தம்முடைய குரு சமாதி அடைந்து விட்டார். மதுரகவி என்ன செய்கிறாரு, அவருடைய திருவுருவச் சிலையை ஆழ்வார் திருநகரிலேயே பிரதிஷ்டை செய்கிறார், அதை வணங்குகிறார். அது மட்டுமல்ல, அவர் தம்முடைய குருவை பற்றி உயர்வாக மற்றவர்களிடம் சொல்கிறார். இதை பாண்டிய நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். மதுரை மக்கள் சும்மா விடுவார்களா? ஏன்னா தமிழ்ச்சங்கம் வைத்த சான்றோர் குழு அல்லவா அது, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் அல்லவா, நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது? உன்னுடைய குரு மிகவும் உயர்ந்தவர் நீங்களே சொல்லிக்கிறீங்க, வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்கிறீங்க, திருவாய்மொழியை ரொம்பவும் உயர்ந்து சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் என்ன செய்வார்? ஏன்னா நம்மாழ்வார் இப்போது உயிரோடு இல்லையே, அவர் சமாதி அடைந்து விட்டார் அல்லவா. அதனால் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, குருவே, என்னுடைய இந்த சிறப்பு பெயரையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், நீங்கள் தான் அதற்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும், நீங்கள் தான் அதற்கு விடை கொடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே அப்போது ஒரு அந்தனர் வடிவில் வராரு நம்மாழ்வார். வந்து என்ன பண்ணுறாரு, கண்ணன் காளினை நன்னும் மடமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே என்று சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழியின் பாசுரத்தை ஒரு ஓலை நறுக்கில் எழுதி கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். இதை கொண்டு போயிட்டு நீ அந்த தமிழ்ச்சங்க பலகையின் மீது வை, அப்போது அதுவே பதில் சொல்லும் அந்த சங்க பலகைன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போது இவரு வராரு, யார், மதுரகவி ஆழ்வார். வந்து அந்த ஓலை நறுக்கை கொண்டு வந்து அந்த பாண்டியர்களுடைய தமிழ்ச்சங்கம்னு சொன்னோம் இல்லையா, அங்கே கொண்டு வந்து இந்த ஓலை நறுக்கை கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் சங்க பலகையின் மீது வைத்து அதை நீங்கள் உறுதி செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று வைத்து பார்த்து விடலாமேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சங்க பலகையினுடைய ஒரு முனையில் இந்த ஓலை நறுக்கை வைக்கிறார் மதுரகவி, இன்னொரு பக்கம் தமிழ் புலவர்கள் ஏறி அமருகிறார்கள். ஆனால் சங்க பலகை என்ன தீர்ப்பு கொடுத்தது பாருங்க, அந்த தமிழ் புலவர்களை எல்லாம் பொற்றாமரை குலத்திற்குள்ளே தள்ளிவிட்டதாம். ஆனால் மீண்டு வந்தது எது, அந்த ஓலை நறுக்கு, அதில் இருக்கக்கூடிய திருவாய்மொழி பாசுரம். எப்படி ஜெயித்தது பாருங்கள், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியின் பாசுரம். இது ஒன்றே சான்று. ஏன்னா இறைவன் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்ததற்கான அடையாளம் அது, திருவாய்மொழிக்கு உண்டான சிறப்பு. அதை நிரூபித்தவர் மதுரகவி ஆழ்வார். ஆனால் அதற்கு அருள் கொடுத்தவர் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு இத்தகைய ஒரு சிறப்பு நாம் எங்கும் காண முடியாதது. இது காரும் நாம் நம்மாழ்வாருடைய வைபவத்திலே திளைத்திருந்தோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.